கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 123 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். நிச்சயமாக அவங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். போன எபிசோடில் முக்கியமாக பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது சாத்தியமில்லாதெல்லாம் சாத்தியமாகும், முடியாது முடியும், வாழ்க்கையில் நடக்காது நடக்கும், இப்படி வந்து ஆண்டவர் வந்து எப்படியெல்லாம் மாற்றுவார் வாழ்க்கையை, அதை பற்றி நிறைய பேசியிருந்தோம். ஆனால் என்னென்னா எலெக்ஷன் டேட்டில் அது அப்லோட் பண்ணதால் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் சிமிலர், நீங்கள் அதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் நினைக்கலாம் பரலோக ராஜ்யத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லி. சமீப வியூஸ் கூட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சிலதை வந்து நம்ம வெளிப்படையாக பேசணும், சில பேருக்கு பிடிக்கலையான்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து சப்ஜெக்ட் மாற்றிருக்கோம். பாசிட்டிவ் எனர்ஜி, அதான் ஆண்டவர் வந்து நடக்காதையும் நடத்துவார், நம்ம நினச்சி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் நடத்துவார். அதை பற்றி தான் முழுசாக பேசியிருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், ஒரு புது பலன் கிடைக்கும். ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த எபிசோடில் எரேமியா 33:2-3 வசனங்கள் பார்ப்போம். யெகோவா என்னும் நாமம் உள்ளவர், அதாவது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்ன சொல்றாரு பாருங்க எரேமியா கிட்ட ஆண்டவர். அதாவது என்னை நோக்கி கூப்பிடு, நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். காலுக்கு வந்து, அதாவது அந்த கூப்பிடுறதுன்றது எப்படின்னா, ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட நம்பிக்கையோட அவர் நடத்துவார், நமக்கு செவி கொடுப்பார், விசுவாசத்தோட நம்ம கூப்பிடணும். அதான் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. உத்தரவுன்றது பாருங்க, உத்தரவுன்றது என்னன்னா இப்ப ஆர்டர். இப்ப நாம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உலகத்துல எவ்வளவு பேர் வந்து இப்ப வேலைக்கு போகணும்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும். இப்ப பிசினஸ் பண்றவங்களுக்கு ஆர்டர்ஸ் வேணும் சப்ளை பண்றதுக்கு. அதே மாதிரி கோர்ட்ல ஃபேவரா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் வேணும். ஒன்னொன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் உலக பிரகாரத்துல. ஆனா ஆண்டவர் கொடுக்குற ஆர்டர் பாருங்க, அது வேற, அது வேற லெவல். இங்க வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒன்னொன்னுக்கும் வந்து ஆர்டர். பிரைவேட் கம்பெனில போகணும்னாலும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும். ஒரு எல்லா விஷயங்களுக்கும் பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன், அதுக்கு வந்து ஆர்டர் நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்குமே நமக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து உலக பிரகாரம். ஆனா உலக பிரகாரம் மனுஷங்க கொடுக்குற ஆர்டருக்கே வந்து நம்ம காத்து இருக்கிறோம், அதுக்கு பிரயாசப்படுறோம், எல்லாம் செய்யறோம். வேலைக்கு பிரயாசப்பட்டு அதுக்கு ஆர்டர் வந்தவன் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, பிஸ்னஸில் ஆர்டர்ஸ் கிடைச்சா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, கோர்ட்டில் ஃபேவர் ஆர்டர்ஸ் கிடைச்சா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அந்த மாதிரி வேற ஏதாவது நமக்கு ஃபேவரா ஒரு ஆர்டர், ஒரு கன்ஃபர்மேஷன் இது கிடைக்கும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஏற்படுது. ஆனால் பாருங்க ஆண்டவர் கொடுக்குற ஆர்டர் எப்படி இருக்கு பாருங்க. நான் உனக்கு உத்தரவு கொடுத்து ஆர்டர் கொடுத்துட்றார். என்ன ஆர்டர் கொடுக்குறாரு பாருங்க, நீ அறியாததும் உனக்கு கெட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அறியாதுன்னா அதான் நம்ம வந்து ஒரு கணக்கு வச்சிருப்போம். நம்ம வேண்டுதலே பாத்தீங்கன்னா நம்ம வேண்டுதல் ஒரு லெவலா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நீ அறியாதுன்னா நமக்கு தெரிஞ்சே இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆசீர்வதிப்பாரு, இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கை மாறும், இப்படி ஒரு சுகபலத்தோட வாழ்வோம், இப்படி ஒரு நீண்ட ஆயுளோட வாழ்வோம், இப்படி ஒரு ஆசீர்வாதமா வாழ்வோம், இப்படி ஒரு சமாதானமா வாழ்வோம். இதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதான் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். எட்டாததுமான நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை இப்ப இருக்க லெவலுக்கும் நம்ம வாழ்க்கை மாற போற லெவலையும் சொல்றாரு. எட்டாவதுமான, அதாவது நம்ம எட்டி கூட பிடிக்க முடியாது. அதை நம்ம உலக பிரகாரம் முயற்சி பண்ணோம்னா இப்ப எட்டி பிடிக்க முடியாது. எப்படி எட்டி பிடிக்க முடியாது? இப்ப பாருங்க, ஒருத்தரோட வாழ்க்கை சாதாரணமா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை வந்து உலக பிரகாரம் அவங்க வந்து வருஷ கணக்கா மாசம் சம்பளம் கணக்கு போடுவாங்க. மாசம் சம்பளம் இவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ, ரிட்டையர் ஆகும்போது இவ்வளோ. அப்ப வாழ்க்கையில வந்து ஒரு வீடு லோன் போட்டு இப்படி லோன் போடுவோம், ஒரு வீடு சின்ன அப்பார்ட்மெண்ட் வாங்குவோம், அதுக்கு இஎம்ஐ கட்டுவோம். இப்படி வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்க, ஏழை ஜனங்க வந்து அன்னைக்கு வர்றது அன்னைக்கு சாப்பிட்டு ஒன்றும் அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் இல்லாம அப்படியே வாழ்ந்துட்டு அவங்க பிள்ளைங்கள் ஏதோ படிக்க வச்சு, சில பிள்ளைங்கள் நல்லா படிச்சு ஆளாகிறாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஆண்டவர் சொல்ற அந்த எட்டாவதுமான அறியாததுமான அந்த லெவல் இல்ல. அவர் சொல்றது எப்படின்னா, உங்க வாழ்க்கையில அந்த நீங்க எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை, பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உங்களுக்கு அந்த திங்கிங்கே வராது, இந்த மாதிரி கூட நடக்குமா நம்ம வாழ்க்கையில. அதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து சிந்தித்து பார்க்க முடியாத விஷயங்களை, அறியாதவைகளை, எட்டாத காரியங்கள்லாம் ரொம்ப பாருங்க எவ்வளவு ஒரு நம்ம மேல ஒரு அன்பு வாஞ்சையோட இருக்காருன்றத. பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். வாழ்க்கை பாருங்க எந்த லெவல்ல மாறும். நம்ம பிரேயர் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை மாறணும்னு கேட்போம். நம்ம ரெகுலரா எப்பவும் பிரேயர் பண்ணும்போது ஒருத்தர் எப்படி பிரேயர் பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை முடியணும், வேலை கேட்கறவங்க எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அதே மாதிரி வாழ்க்கையில பிரச்சனை இருக்கவங்களுக்கு சமாதானம் கிடைக்கணும், அரசு வேலையில இருக்கவங்க ப்ரமோஷன் கிடைக்கணும், தனியார் கம்பெனில வேலை செய்யறவங்க கூட அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும். இப்படி வந்து அந்த ஒரு லெவல்ல தான் அவங்க பிரேயர் இருக்கும்.
அதாவது அதெல்லாம் இல்லாம அதையும் தாண்டி வேற லெவல்ல ஆண்டவர் சொல்றது அறியாதும் எட்டாதுமான திங்க் பண்ணி நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை, பெரிய காரியங்களை 1-2 இல்ல, வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், வெற்றி, செழிப்பு, இப்படியெல்லாம் எட்டாத பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா சொல்றவர் யாரு? யெகோவா என்னும் நாமம் உள்ள கர்த்தர். அவர் சொல்ற எதுவும் வீணா போகாது. அவர் சொன்னா அது நிச்சயம் நடக்கும். வாழ்க்கை மாறும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது இல்லை. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. என்னை நோக்கி கூப்பிடணும். எப்படி நம்ம கூப்பிடணும்? அந்த நம்ம கூப்பிடுற லெவல் எப்படி இருக்கு, அதுதான் விஷயம். முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு இதயத்தோட துதித்து அவரை தியானிச்சு, ஆண்டவரே எனக்கு மனமிறங்கும், என் வாழ்க்கையை மாற்றும், அப்படி ஒரு விசுவாசத்தோட, ஒரு நம்பிக்கையோட அவர் நம்ம கூப்பிட்டு நம்ம வாழ்க்கையை அவர் மாத்துவார், நிச்சயமா நடக்கும் அப்படின்ற ஒரு ஃபுல் கான்பிடன்டோட நாம கூப்பிடும் போது, அதுதான் சொல்றேன். என்னை நோக்கி கூப்பிடுன்னா, கூப்பிடுன்னு சொல்றது என்னன்னா, சும்மா ஆண்டவரை கர்த்தாவே எனக்கு இறங்கும்னு சொல்லி அப்படி இல்லை. அந்த இருதயத்துல அவர் செய்வார்ன்ற நம்பிக்கை. அதே மாதிரி நம்ம பிரேயர்ல அவர் ஆண்டவர் அவரை முழு இதயத்தோட, முழு ஆத்மா, முழு பலத்தோட நம்ம துதிக்கிறோமா, அதே மாதிரி நம்ம கேட்கிற வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், மாத்துவார்னு நம்ம நம்புறோமா, அது நடக்கும் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா அப்படின்றத நம்ம முழுசா ஏத்துக்கொள்றோமா, இதுதான் விஷயம். அதுதான் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு ஆண்டவரே, என் வறுமை வாழ்க்கைய மாற்றும், என் வாழ்க்கையில குறைவு இருக்கு நிறைவாக்கும், என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, பிரச்சனை எடுத்து போட்டு சமாதானமா மாற்றும், நான் சுகபலம் இல்லாம இருக்கேன், சுகபலமா உம்முடைய தழும்புகளால் குணமானம் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே, என்னை சுகபலத்தோடு நடத்தும், நோயிலிருந்து குணமாக்கும், சமாதானத்தினால நிரப்பும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைகளுக்கு நம்ம இப்படிதான் ஜெபம் பண்றோம் இல்லையா? நாம அந்த ஜெபிக்கிறதுக்கும் மேல அவர் செய்யறார். நம்ம ஜெபம் இப்படி இருக்கு, அந்த ஜெபத்துக்கு வேண்டுதல் கிடைக்கும், நிச்சயம் நடத்துவார். ஆண்டவர் என்ன சொல்றார்? அறியாதும் எட்டாதும். அப்ப பாருங்க, உங்க வேண்டுதல் குறைவை நிறைவாக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அபரிதமான ஆசீர்வாதத்தை நிரப்புவார். உங்களுக்கு ப்ரொமோஷன் கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையை வேற லெவல்ல மாத்திடுவார். எப்படி மாத்துவார்ன்னு தெரியாது. ஆனா நீங்க உங்க வேண்டுதல் சரியா இருக்கா, அவருக்கு போய் எட்டுச்சா, உங்க வேண்டுதல் ரீச் ஆயிடுச்சா, நிச்சயமா நீங்க அறியாதும் எட்டாதமான காரியங்கள் உங்களுக்கு செய்வார். இதுதான் நம்ம வேண்டுதல் ரீச் ஆகணும். ஆண்டவர் செவி கொடுப்பார். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றார். அவர் யெகோவா என்னும் நாமம் உள்ள கர்த்தர். அவர் யெகோவா என்னும் நாமம் உள்ள கர்த்தர். அதனால அவர் நிச்சயமா நடத்துவார், வாழ்க்கையை மாத்துவார், பெரிய காரியங்களை அறிவிப்பார். நம்ம சின்ன சின்ன வேண்டுதல் தானே செய்யறோம். அதே மாதிரி பாருங்க, வியாபாரம் பண்றவங்க, என் வியாபாரம் இன்னும் நல்லா நடக்கணும், ஒரு லிமிட் அவங்களுக்கு தெரியும், இதுக்கு மேல போக முடியாது. எல்லாருமே என்ன பண்றாங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு லிமிட் வச்சுக்கிறாங்க. இந்த லிமிட் தான் நம்ம கிராஸ் ஆக முடியாது. ஒவ்வொரு பிசினஸ் பண்றவங்க, ஒரு லெவல் பிசினஸ் பண்றவங்க இந்த லெவல் நம்ம போக முடியும், அதாவது கால்குலேட் பண்றாங்க, இவ்வளவு டர்ன் ஓவர் பண்ண முடியும், இந்த நம்ம ரீச் ஆக முடியும். அதே மாதிரி பிசினஸ் ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க, நம்ம இந்த மாதிரி இந்த லெவல், ஒரு லெவல் வச்சிருக்காங்க, இதுதான் ஹையஸ்ட், அதுக்கு மேல போக முடியாது. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. அவர் சொல்ற லெவல் வேற. அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றார். அதனால நாம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். நம்ம வேண்டுதலை நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார் ஒரு நம்பிக்கையோட, முழு விசுவாசத்தோட நம்ம கேட்கும் போது அவர் நிச்சயமா நடத்துவார். ஏன்னா அவர் சொல்லிட்டார், அவர் யெகோவா என்னும் நாமம் உள்ள கர்த்தர். அவர் சொன்னா நிச்சயமா நடக்கும். அவர் சொன்ன எந்த வார்த்தையும் வீணா போகல. ஏன்னா அவர் அதிசயமான ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவன், வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். நம்ம வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், வெற்றி, செழிப்பு, சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, உயர்வு, இப்படியெல்லாம் எல்லா வகையிலும் நம்மளை நடத்தக்கூடிய தேவன் அவர். அதனால அவர்கிட்ட, அவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். அவர் தர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதாவது வேற லெவல் ஆசீர்வாதம், நம்ம கேட்கறதை விட அதிகமா, அறியாததும் எட்டாததுமான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்று வாழ்க்கை ஆண்டு அனுபவிப்போம். சமாதான சந்தோஷத்தோட வாழ்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.